அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கலாம் அப்படின்னு அவங்க எடுத்த முடிவு தவறா போயிட்டு இருக்கோ, அவங்களுடைய கணிப்புகள் தவறாயிடுச்சோ அப்படின்னு நிறைய கட்டுரைகள்ல படிச்சிருந்தேன். சோ மொத்தமா சேர்த்து சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன். இன்னைக்கு ஈரான்ல தாக்குதல் நடத்துறது 21வது நாளை எட்டி இருக்கு. இன்னும் நிக்கல. அமெரிக்காவை இந்த மாதிரி முடிவில்லா போர்கள்ல நான் ஈடுபடுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாரு. ஆனா இன்னைக்கு அதே அமெரிக்காவை இன்னொன்னு போருக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. உலகமே பார்த்துட்டு தான் இருக்கு. போர் சீக்கிரம் முடியும் அப்படின்ற நம்பிக்கை மறைஞ்சிருச்சு. இன்னும் தான் அதிகமா எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கு. ஈரான் மீது தாக்குதல் தொடங்கிய போது முக்கிய தலைவர்களை நீக்கினா ஆட்சி சிதறும். போர் சீக்கிரமா முடிஞ்சிடும். அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கு சாரசமான ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா நினைச்சது. ஆனா அது முற்றிலும் தவறான கணிப்பாயிடுச்சு. ஏன்னா ஈரான் ஒரு நபர் மட்டும் நம்பி இயங்கும் அமைப்பு இல்ல. ஒருவரை நீக்கினாலும் அதுடைய அமைப்பு தொடர்ந்து செயல்படும் வகையில முன்பே தயாரா இருந்ததுன்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கும் முக்கிய காரணம் ஈரானுடைய மொசைக் டாக்டரின். ஒரு பெரிய தாக்குதல்ல தலைவர்கள் கட்டுப்பாட்டு மையங்கள் எல்லாம் சேதமடைஞ்சாலும் கூட ஆட்சி சிதறக்கூடாது அப்படின்றதுக்காக ஈரான் தன்னோட பாதுகாப்பு அமைப்பை ஒரே இடத்துல சேர்க்காம டீசென்ட்ரலைஸ்டா பல பகுதிகளா பிரிச்சு வச்சிருக்கு. ஒவ்வொரு பகுதியும் தனியா முடிவெடுத்து செயல்பட முடியும். அதனாலதான் தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் தாக்குதல் நிற்காம தொடர்ந்து நடைபெற்று வருது. ஆனா போர முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மாற்று வழிகளை யோசிக்காம அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து ரெட் லைனை கடந்துட்டே தான் இருக்கு. போருடைய ஆரம்பத்துல ட்ரம்ப் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை பத்தி லைட்டா பேசினார். ஆனா ஈரான் மறுத்ததும் உடனே காங் தீவு மேல தாக்குதல் நடத்த உத்தரவிட்டார். அது ஈரானுடைய முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையம். இதுவே பெரிய எஸ்கலேஷன். அதுக்கப்புறம் இஸ்ரேல் இந்த போரின் தீவிரத்தை இன்னும் அதிகரிச்சு பாதுகாப்பு அமைப்புக்கும் அரசியல் அமைப்புக்கும் இடையிலான முக்கிய இணைப்பால் இருந்தவர் அலி ஜார்ஜாமி அவனை குறிவைத்துக் கொண்டாங்க. இதோடு ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சர் பசீஜ் படையுடைய தளபதியும் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பிறகு நிற்காம இஸ்ரேல் இன்னும் ஒரு ரெட் லைனை கடந்து உலகிலேயே மிகப்பெரிய எரிவாயு வளமான சவுத் பாஸ் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இது சாதாரண தாக்குதல் இல்ல. உலக என்எஃப்டி சிஸ்டம்க்கு நேரடியான சவால்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா ஈரான் கத்தாரில் உள்ள ராட் கிளஃபான் போன்ற முக்கிய எரிவாயு மையங்களை குறிவைத்து தாக்க ஆரம்பிச்சாங்க. இங்க தான் எரிவாயு ப்ராசஸ் பண்ணி உலகத்துக்கே அனுப்பப்படுது. அதனாலதான் இந்த போர் ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்ல, முழு எனர்ஜி நெட்வொர்க்கை பாதிக்கும் அளவுக்கு விரிஞ்சிருக்கு சொல்றாங்க. இப்போ போல மேலும் அதிகரிக்க நினைச்சா ட்ரம்ப் கிரவுண்ட் அமெரிக்காவுக்கு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் அபாயம் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விமானப்படை தாக்குதலால மட்டுமே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது ரொம்ப கடினம். ஒரு தவறான கணிப்பு ஒரு நாட்டை மட்டும் இல்ல, முழு உலகத்தையே பாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இதுதான். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து தனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வேணும், அமெரிக்கான நோபல் பரிசு வேணும்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. ஆனா 5 நிமிஷம் டைம் எடுத்து அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு படிச்சிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டுருக்காரு. உங்க கமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.